ராம் நாராயண ராம். இந்த உண்மையை அனைவரும் நன்கு அறிவார்கள். இந்தியாவிடம் அத்தகைய ஒரு ஆன்மீக சக்தி உள்ளது. அதன் மூலம் அது அனைவரையும் தன்னுடன் இணைக்கக்கூடும். ஆனால் அதற்காக நம்மை நாமே அறிதலும் நம் உள்ளத்திலிருந்து எழும் குரலை கேட்டலும் அவசியம். இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதனும் மற்றொருவரை கட்டுப்படுத்த விரும்புகிறான், அவரை அடக்கிக் கொள்ள விரும்புகிறான். ஆனால் நாம் இது மறந்து விடுகிறோம். நாம் அனைவரும் 5 மூலத்துகளால் ஆனவர்கள். நம்மிடம் ஒரே மாதிரியான இதயம் மற்றும் அறிவு உள்ளது. ஆனால் நம் இதயத்திலும் அறிவிலும் நேர்மறையை வைத்திருக்கிறோமா, எதிர்மறையையா என்பதை நாம் தான் தீர்மானிக்கின்றோம். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறோமா, தீமை செய்யவா? ஒரு மனிதன் பேராசையில் சிக்கிக்கொள்கிறான் என்றால் அவன் மற்றவருக்கு எவ்வளவு வேதனை தருகிறான் என்பதை பார்க்க முடியாது. யோசித்துப் பாருங்கள். ஒரு மனிதன் உங்கள் மீது முழு நம்பிக்கையுடன் இருக்கிறான். ஆனால் திடீரென நீங்கள் உங்கள் சொந்த சுயநலத்துக்காக அந்த நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அந்த நபருக்கு என்ன நிகழும்? ஆகவே உங்கள் சுயநலத்திற்காக ஒருவரின் இதயத்தை இழிவாக உணர வைக்க கூடாது. எவருடைய நம்பிக்கையையும் தகர்க்கக்கூடாது. நம் பூமி தவத்தின் தாய் நிலமாக இருக்கிறது. நம்பிக்கை நம் சக்தி, பொறுமை நம் ஒழுக்கம், அன்பு நம் ஆதி நம்பிக்கை. இந்த எல்லாவற்றையும் உள்ளத்தில் வைத்து முன்னே செல்வோம் என்றால் நிச்சயமாக இலக்கு எளிதாக கிடைக்கும். துயரம், வீணான அரசியல் வெறுப்பிற்கு இடமில்லை. ஒருவரையொருவர் இழிவாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய இயற்கை நமக்கு அனைத்தையும் தந்திருக்கிறது. இது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடியது. நம்மால் இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கை அழிந்து விடாது என்பதனை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அதில் காலப்போக்கில் மாற்றங்கள் வருகின்றன. இந்த மாற்றங்களும் நமக்கு புதிய பாடங்களை கற்றுத்தரும். ஆகவே இயற்கையின் விதிகளின்படி நாம் நடக்க வேண்டும். இயற்கை நம்மை சமநிலைப்படுத்துகிறது. வாழ்க்கையில் எங்கு குறை இருக்கிறதோ அங்கு இயற்கை சமநிலை கொடுக்கும். ஆகவே இயற்கையுடன் இணைந்திருங்கள். உங்கள் இயல்பை நேர்மறையாக வைத்திருங்கள். உங்கள் மனத்தில் அன்பும் மற்றவரை உதவுவதும் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் பாருங்கள், வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக மாறுகிறது என்பதை. நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை சிக்கலாக மாற்றியுள்ளோம். விரும்பாமலேயே சிக்கலில் வாழ்ந்தோம். ராம் நாராயண ராம் உங்கள் குழப்பமான வாழ்க்கைக்கு சரியான திசையை தருவார். ஒருவர் ராம் நாராயண ராமுடன் இணைந்தால் வாழ்க்கை ஒரு புதிய பார்வையை பெறுகிறது. அந்த புதிய பார்வை நமக்கு புதிய சக்தியையும் உற்சாகத்தையும் தருகிறது. வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுகிறது. சிலர் கூறுவார்கள், கலியுகத்தில் ராமனின் நாமமே ஒரே அடிப்படை. உங்கள் துயரங்கள், நோய்கள், தடைகள், இடையூறுகள் அனைத்தும் ராமநாமத்தால் நீங்கும். உங்கள் ஒவ்வொரு நரம்பிலும் நிறைந்திருப்பதே ராமன். அந்த ராமநாமம்தான் ராம் நாராயண ராம் என்ற பெயரில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த விதை மந்திரத்தை நீங்கள் அனைத்து நேரங்களிலும் ஜபியுங்கள். பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்படி நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை. ராம் நாராயண ராம் என்ற நாமத்தில் அமைதி இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அது உங்களை ஆற்றலால் நிரப்பும். உங்கள் செயல்களை நிறைவேற்றும் வல்லமை தரும். அது உங்களை பிரபஞ்சத்தின் பரம சத்தியத்துடன் இணைக்கும்.